ராதே கிருஷ்ணா, வணக்கம். நான் உங்கள் சுகியம்மா பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, ஐயனார் தான் ஐயப்பனாக பிறந்திருக்காரு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். எப்படின்னு பார்க்கலாமா? பஸ்மாசுரன் அப்படின்னு சொல்லி ஒரு அரக்கன் இருந்தான். அந்த அரக்கன் நான் எப்போ என் தலைமையில் கை வைக்கிறேனோ அப்போ தான் எனக்கு மரணம் வரணும் அது அப்படின்னு சொல்லிட்டானா. உடனே அவனை வதம் பண்ணுறதுக்காக எல்லோரும் என்னென்னவோ முயற்சி பண்ணுறாங்க, நடக்கவே இல்லை. அதுக்கப்புறமேட்டு மகாவிஷ்ணு ஒரு பெண் வடிவம் எடுத்துகிட்டு போய் அவன் முன்னால் டான்ஸ் ஆடுற மாதிரி ஆடி அவன் தலையில் அவனே கை வைக்கிற மாதிரி செஞ்சு அவனை வதம் பண்ணிடுறாங்க. அப்படி மோகினி அவதாரத்தில் இருக்கிற பெருமாளை பார்த்ததுமே சிவபெருமானும் மயங்கி போயிடுறாரு. அப்படி பிறந்தவர் தான் ஐயப்பன். அதுக்கப்புறமேட்டு ஐயப்பனோட கதை உங்கள் எல்லாருக்குமே தெரியும். எப்படி நாராயணர் மோகினியாகவும் ராமராகவும் பிறந்தாரோ அதே மாதிரியே தான் ஐயனாரப்பன் அப்படிங்கிறவர் ஐயப்பனாக பிறந்திருக்காரு. பஸ்மாசுரனை கொல்றதுக்காக மோகினி அவதாரம் எடுத்து மகாவிஷ்ணு வந்த மாதிரியே தர்மத்தை காப்பாற்றுறதுக்காக ஐயனாரப்பன் ஐயப்பனாக அவதாரம் பண்ணியிருக்காரு. ஐயனாரப்பனுக்கு தான் 2 மனைவிகள், அதாவது பூரணை புஷ்கலை அப்படின்னு சொல்லிட்டு. ஐயப்பன் பிரம்மச்சாரி தான். ஐயனாருக்கு யானை வாகனம், ஐயப்பனுக்கு புலி வாகனம், ஐயனாருக்கு சாஸ்தா அப்படின்னு ஒரு பேர் இருக்குது. நீங்கள் இந்த ஐயனாரை பார்க்கணும் அப்படின்னாக்கா காஞ்சிபுரத்தில் காமாட்சி அம்மனுடைய ஆலயத்தில் காமக்கோட்டத்தை காக்கும் பூரணை புஷ்கலையோட ஐயனார் இருக்கார் அப்படின்னு சொல்லி மகா பெரியவரே சொல்லியிருக்காரு. அதனால் நீங்கள் போய் அவரை பாருங்கள். அவரோட பேர் என்ன தெரியுமா? கல்யாணம் வரத சாஸ்தா. இவரை கும்பிட்டோம் அப்படின்னாக்கா நம்மளுக்கு இருக்கிற திருமண தடை நீங்குமா. இதே ஐயப்பனே 8 அவதாரங்களாக எடுத்திருக்காரு. அது என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா? நாம் ஒருத்தரே தான், ஆனால் பலருக்கும் பலவிதமான உருவங்களில் இருக்கோம்ல. ஒன்றும் இல்லை, இப்போ நம்ம பேரே எடுத்துக்கோங்க. ஒருத்தருக்கு பாலசுப்ரமணியம்னு பேர் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. அவங்கள பாலுன்னு கூப்பிடுவாங்க, பாலானும் கூப்பிடுவாங்க, இல்லைன்னா சுப்பிரமணியன்னு கூப்பிடுவாங்க, இல்லைன்னா மணி அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்களா. அதே மாதிரி தான் ஐயனாரும் ஐயப்பனும் ஒன்றே தான். அவங்களுக்கு பலவிதமான பேர் இருக்குது. நீங்கள் எந்த விதத்தில் கும்பிட்டாலும் அது எல்லாமே எங்கே போய் சேரும்? ஐயப்பனை தான் போய் சேரும். சரி, ஐயப்பனுக்கு அப்படி மகா சிறப்பு வாய்ந்த 8 அவதாரங்கள் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா? ஆதி மகா சாஸ்தா. இவர் தான் நம்ம வாழ்க்கையில் முன்னேறத்துக்காக அவதரித்தவர். அடுத்தது தர்மசாஸ்தா. நம்மளுடைய ஐயப்பன் பக்தர்களுக்காக எப்போனாலும் தர்மத்தை காக்கிறதுக்கு ஓடி வந்துடுவாராம். அப்படி தான் இன்னுமே நம்ம பொன்னம்பலமேட்டில் நட்சத்திர ரூபமாக ஐயப்பனை பார்த்துட்ருக்கோம். அடுத்தது ஞானசாஸ்தா. இவர் தான் நம்மளுக்கெல்லாம் ஞான குருவாக இருந்து ஞானத்தை கொடுக்குறவர். அடுத்தது கல்யாண வரத சாஸ்தா. இவங்க திருமண தடையை நீக்குவாங்க. அடுத்தது சம்மோகன சாஸ்தா. இவர் வீட்டையும் குடும்பத்தையும் காப்பாற்றுற காவல் தெய்வம். அடுத்தது சந்தான பிராப்தி சாஸ்தா. இவரை கும்பிட்டோம் அப்படின்னாக்கா குழந்தை வரம் கிடைக்குமா. அடுத்தது வேத சாஸ்தா. இவரை கும்பிட்டாக்கா கல்வியில் சிறந்து விளங்குவாங்க. அடுத்தது வீர சாஸ்தா. ருத்ரமூர்த்தியான இவரை வணங்கணும் அப்படின்னாக்கா நம்மளுக்கு இருக்கிற எல்லா தீமைகளுமே அகன்றுடும் அப்படிங்கிறது ஐதீகம். ஒவ்வொரு கடவுளை பார்க்கும்போதும் அவங்களுக்கு 2 மனைவிகள் இருக்கிற மாதிரி நம்மளுடைய படத்தில் இருக்கும். இப்போ ஐயனாரப்பனுக்கே பூரணை புஷ்கலை அப்படின்னு சொல்லி 2 மனைவிகள் இருக்காங்க. முருகனை பார்க்கும்போது வள்ளி தெய்வானைன்னு இருக்காங்க. பெருமாளை பார்க்கும்போது ஸ்ரீதேவி பூதேவின்னு இருக்காங்க. சிவபெருமானை பார்க்கும்போது கங்காதேவி பார்வதி அப்படின்னு இருக்காங்க. அப்படின்னு எதுக்காக இருக்காங்க அப்படின்னாக்கா எல்லாத்துலேயுமே பாசிட்டிவும் இருக்குது, நெகட்டிவும் இருக்குது. நம்மளுடைய விருப்பங்கள் நேர்மையானதாக இருந்ததுனாக்கா, அதாவது நம்மளுடைய இச்சாசக்தி விருப்பங்கள் நேர்மையானதாக இருந்தால் அது கிரியாசக்தி, அது நல்ல விதத்தில் செயல்பட்டுச்சு அப்படின்னாக்கா கடவுள் அப்படிங்கிற முக்தி நம்மளுக்கு கிடைக்கும். இதை நீ எப்போவுமே மறக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நம்மளுடைய எண்ணம் நல்லதாக இருந்தாக்கா அது சீக்கிரமாக செயல்பட்டு நம்ம கடவுளை அடைஞ்சிடலாம் அப்படிங்கிறத காமிக்கிறதுக்காக தான் 2 சக்திகளுக்கு பெண் உருவம், அது ஆண் உருவம் கொடுக்கல, பெண் உருவத்தால் தான் எல்லாமே சாதிக்க முடியும் அப்படிங்கிறதுனால தான் பெண் உருவம் கொடுத்துருக்காங்க. சரி, இப்போ ஐயனாரப்பன் தான் ஐயப்பனாக வந்திருக்காரு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த ஐயப்பனை பார்க்குறதுக்கு நம்ம 18 படிகள் ஏறி போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. 18 படிகளில் முதல் படியை நம்ம ஏறினதுமே நம்மளுடைய காமம் போயிடுவோம். 2வது படியில் குரோதம் போயிடும். 3வது படியில் லோபம், 4வது மோகம், 5வது மூர்க்கம், 6வது மாச்சரியம், 7வது வீண் பெருமை, 8வது அலங்காரம், 9வது பிறரை இழிவுபடுத்தல், 10வது பொறாமை, 11வது இல்லறப்பற்று, 12வது புத்திரப்பாசம், 13வது பணத்தாசை, 14வது பிறவி வினை, 15வது செயல் வினை, 16வது பழக்க வினை, 17வது மனம், 18வது புத்தி. இப்படி தான் ஒவ்வொரு படிக்கிட்ட நம்ம ஏறும்போது நம்மக்கிட்ட இருக்கிற கெட்ட எண்ணங்கள்லாம் விட்டுடணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஐயப்பன் 18 படியை நம்மளுக்கு அமைச்சு கொடுத்துருக்காரு. இந்த 18 படியும் ஏறி நம்ம போனோம் அப்படின்னாக்கா ஐயப்பனை நாம் கண்ணாலையும் பார்க்கலாம், மனசாலையும் பார்க்கலாம்.
உங்களுக்கும் இது பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். நல்லதை நினைப்போம், நல்லதே நடக்கும், ஆனந்தமாக இருப்போம். ஓகே, பை. ராதே கிருஷ்ணா.